வணக்கம். பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போட்டி ஏற்படுகிறது. பிரம்மா நான் தான் மிகப்பெரியவன், நான் தான் உயர்ந்தவன் என்று இருமாப்பு கொள்கிறார். மகாவிஷ்ணு நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவருக்கு இடையில் மிகப்பெரிய போட்டியாக உருவாகிறது. இவர்கள் இருவரும் சிவபெருமானை சென்றடைந்து எங்களில் யார் பெரியவர் என்று நீங்கள் கூறுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான் அளித்த பதில், உங்களில் யார் என் பாதத்தையோ அல்லது என் உச்சியையோ அடைகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று சொல்கிறார். அப்பொழுது மகாவிஷ்ணு அவர்கள் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை பறிக்கிறது. கை நகமெல்லாம் தேய்ந்து விடுகிறது. அந்த பன்றிக்கு கையிலிருந்து ரசம் கசிய துவங்குகிறது. நகக்கண்ணிலிருந்து கடைசி வரை பறித்து சென்று சிவபெருமானுடைய முழங்கால் முட்டியளவு வரை தான் சென்று அடைய முடிந்தது. உடனடியாக போதும், அவ்வளவுதான், நம்மளால் முடியும் என்று சிவபெருமானுடைய முழங்கால் முட்டியில் ஒரு மணியை கட்டிவிட்டு வந்து விடுகிறார். முடியவில்லை என்று ஒத்துக்கொள்கிறார். ஆனால் பிரம்மா என்ன செய்கிறார் என்றால், அன்னபட்சி அவதாரம் எடுத்து மேலே பறக்கிறார். மேலே பறந்து சிவனுடைய தலையை அடைய முயற்சி செய்து பறக்கிறார். பறந்து கொண்டே இருக்கிறார். ரெக்கப்பட்டை எல்லாம் அசந்து போகிறது. பறக்கவே முடியவில்லை. மீண்டும் மிகவும் கடுமையாக முயற்சி செய்து பறந்து மேலே சென்று கொண்டே இருக்கிறார். பறந்து முடியாத நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மெதுவாக பறந்து கொண்டிருக்கும் பொழுது மேலே இருந்து ஒரு தாளம்பூ ஒன்று கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது. உடனடியாக பிரம்மா அந்த அன்னபட்சி அவதாரம் எடுத்த அந்த பட்சி, தாளம்பூவே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது. அதற்கு தாளம்பூ, நான் சிவனுடைய காதிலிருந்து தான் வருகிறேன் என்று சொன்னது. என்னது, அதுவும் காதிலிருந்து தான் வருகிறையா, தலையிலிருந்து இல்லையா? ஆமாம் என்று சொல்கிறது. சரி, எவ்வளவு நாளாக வருகிறாய் என்று கேட்கிறாங்க. நான் 3 கல்பமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறது. ஒரு கல்பம் என்றாலே பிரம்மாவனுடைய வயதே முடிந்து விடுகிறது. 3 கல்பமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் கண்டிப்பாக நாம் போய் சேர முடியாது என்று முடிவெடுத்த பிரம்மா உடனடியாக என்ன செய்கிறார், தாளம்பூவே நீ ஒரே ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறார். உடனடியே அந்த தாளம்பூ என்ன செய்கிறது, நான் மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன் என்று மறுக்கிறது. மீண்டும் கெஞ்சவும், இவ்வளோ பெரிய ஆள் கெஞ்சுகிறாரே என்று அந்த அன்னப்பச்சியின் கேள்விக்கு, சரி, நான் நீதான் சிவனுடைய காதில் இருந்து எடுத்து வந்தாய் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்கிறது தாளம்பூ. சரி என்று தாளம்பூவும் அன்னப்பச்சியும் போய் பிரம்மாவனுடைய அவதாரமாகிய 2 பேரும் போய், என்னை இவர்தான் உங்கள் காதில் இருந்து எடுத்து வந்தார் என்று போய் சொல்லி நிற்கின்றது தாளம்பூ. சிவனுக்கு தெரியாத அவருடைய காதில் இருந்து எடுத்து வந்திருந்தால் உடனடியாக சிவபெருமான் சொல்கிறார், இன்றிலிருந்து என்னுடைய பூஜைக்கு நீ ஆகாது என்றும் என்னுடைய தலங்களில் உனக்கு வழிபாடு இல்லாமல் போகட்டும் என்று பிரம்மாவிற்கும் கட்டளையாக இடுகிறார். இதிலிருந்து இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை. நடந்தது கார்த்திகை தீபம் அன்று. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தீப்பிழம்பாக காட்சி தருகிறார் இருவருக்கும், உலக மக்களுக்கும் என்பதை உணர்த்தும் கதை தான் இதுவும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.